மத்தியிலே நடக்கும்படியாக உடைய நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் இவர் சபை என்பது டீம் ஒர்க் என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு ஆண்டவரே உமக்கு சகல வல்லமை இருந்தோம். நீர் உம்மோடு 12 பேரை வைத்திருந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை காட்டுகிறது? அது டீம் ஒர்க்கை காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நீர் ஒருவரே செய்துவிட முடியும். ஆகிலும் ஆண்டவரே நீர் அனுப்பினீர், 2 பேராக அனுப்பினீர் ஆண்டவரே. எங்களுக்கு மாதிரியை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நாங்கள் செய்ய வேண்டிய ஆவியானவர் எங்களுக்கு உடைய வார்த்தையின் மூலமாக, உடைய வசனத்தின் மூலமாக போதிக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர்களை உணர்த்தி வைக்கும்படி செபிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த தாழ்ச்சி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாலை செஷனுக்கு ஒரு பெயர் காலையில பார்த்தோம், ரெகோபோத் சர்ச் ஆஃப் காட் சிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் 2025. இப்போ பிரதர்ஸ், இதற்கு ஒரு தலைப்பு உண்டு. என்ன தெரியுமா? நெகேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமின் ஆலயம் இடிக்கப்பட்டு மண்மேடுகளாக கண்டுபிடி எல்லாரும் அதை கட்ட வேண்டும் என்று சொன்னபோது என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஒருமித்து என்ன சொன்னாங்க? We'll raise up and build the church and build the temple. அப்போ இதற்கு ஒரு தலைப்பு, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். இதுதான். அப்ப அந்த தலைப்பு புரிஞ்சாதான் நம்ம அதற்குரிய காரியங்களை நம்ம செய்ய முடியும். ஓகே, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஒரே ஒரு பாடல், 35வது பாடலை ஒரு 2 சரணம் மட்டும் பாடி ஒரு 3 பிரபலமான பிரசங்கரை இன்வைட் பண்றதுக்கு கேட்டிருந்தோம். ஆனா 2 பேர் தான் அதுல ஒத்துட்டாங்க. ஒருத்தர் ஆயத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரியா? அந்த பிரசங்கர் யாருன்னா நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க நமக்கு போதிப்பாங்க. அவங்க என்ன வாட் தே லேர்ன் ஃப்ரம் லார்ட் ஆர் ஃப்ரம் பைபிள், தே வில் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்ன்னு சொல்றதை விட நம்மோடு பகிர்ந்து கொள்வாங்க. ஓகேவா? 2 தலைப்புகள் அவங்க பதுக்கும்போது பிற்பாடு நாம் சில வசனங்களை தியானித்து அந்த எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னோம்னா அதற்கு என்ன தேவை என்கிறதை முக்கியப்படுத்தி ஆராதனை முடிவில் ஒரு வர்ஷிப் ஆராதனை போல நடத்தி அரௌண்ட் 3 or 3:50 அக்கார்டிங் டைம் அதற்கு ஏற்றபடி நாம் முடித்து 4 மணிக்குள்ள நம்ம அவர்களோட ஜாயின் பண்றதுக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். முதலாவதாக அந்த 35வது பாடலை பாடும். என்ன பாட்டு அது? அதுல எத்தனை சரணம் இருக்கு? 7 இருக்கு. நம்ம ஒரு 3 படிக்கலாம். எந்தெந்த சரணம் சொல்லுங்க? 1, 2 கடைசியா? 1, 2 பாட்டு புக்கு பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. 1, 2 கடைசி. சரி. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரும் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரும் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் ஈந்தளித்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால்
புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றே, நூதன சாலமில் சேர்த்திடுவே. நிரப்பினிதம் நடத்திடுவே, நூதன சாலமில் சேர்த்திடுவே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடிமுடியில், சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடிமுடியில், சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடிடுவேன், சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடிடுவேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய மத்தியிலே நான் ஏற்கனவே இந்த ஆரம்ப செஷன்ல சொன்னது போல உருவாக்குகிறது. எழுந்து கத்துவோம் என்று சொல்லி டீம் ஒர்க். ஒவ்வொருவரும் ஒருவரை செயலை செய்தால்தான் அது சபை கட்டப்படும், ஆலயம் கட்டப்படும் என்பது. அப்படியாக முதலாவது நம்முடைய மத்தியிலே சீஷத்துவத்தை குறித்து சகோதரன் ஐசக் ஒரு 15 நிமிடம், முக்கியமா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேணும்னா ஒரு 20 மினிட்ஸ், followed by Stephen. அதி சீக்கிரத்தில் வரப்போகும் நம்ம ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கேட்கிறார்கள் என்றால் இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே விதைக்கப்படும். ஒருவேளை ஏற்கனவே இந்த வார்த்தைகளை கேட்டிருந்தால் அதை தேவன் நீர் பாய்ச்சி விலை செய்கிற தேவனா இருப்பார். ஆமென். இன்றைய தலைப்பு கிறிஸ்தவனா இருக்க ஒரு சீஷனா இருக்க வேண்டுமா, இல்ல கிறிஸ்தவனா இருக்க சீஷனா இருப்பது அவசியமா? இந்த உலகத்திலே 2 கூட்டம் இருக்கிறது. நம் வேதாகமத்திலே பார்க்க போகிறோம். 2 கூட்டங்கள் தேவனை பின்பற்றினது என்று நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். அதுக்கு முன்பதாக தேவனுடைய இறுதி கட்டளை என்னது? ஆமென். ஆமென். 28ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆமா, வாசிக்கப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்ன பண்ணாரு? உபதேசம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? உபதேசம். நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நாம் தெரிந்தால்தான் இந்த அவருடைய இறுதி கட்டளையை நாம் செய்ய முடியும். அதுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனுப்புகிறவர் யார் என்று நம்மளுக்கு தெரிந்தாதான் என்ன பண்ண முடியும்? புறப்பட்டு போக முடியும். வானத்தையும் பூமியும் அவருக்கு எல்லா சகலமும்
அவருடைய ஆளுகைக்கு ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. அப்போ அனுப்புகிறவர் யார் என்று நமக்கு தெரிஞ்சாதான் அந்த சுவிசேஷத்தை பண்ண முடியும், சொல்ல முடியும். இங்கே பிரசங்கிக்க சொன்னாரா இல்ல உபதேசிக்க சொன்னாரா? இப்ப நம்ம பார்க்க போற 2 அடிப்படையான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். உபதேசம் யாருக்கு யாருக்கு அங்க உபதேசம் சொல்ல சொன்னாரு? யாரை உருவாக்கி உபதேசம் பண்ண சொன்னாரு? சீஷர்களை உருவாக்கி அவர்களுக்கு உபதேசம். சீஷர்களுக்கு அப்ப என்ன? சீஷர்களுக்கு என்ன? உபதேசம். உபதேசம் பண்ணணும். அதுதான் தேவன் கொடுத்த இறுதியான கட்டளை. அநேக ஜாதிகளை சீஷராக்கி, எப்படி சீஷனா ஆக்கின பிறப்பாடுதான் அவர்களுக்கு என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும். உபதேசம் அவர்களுக்கு தான், சீஷர்களுக்கு தான் உபதேசம். ஆனா 2 கூட்டத்தை தேவன் இங்க நம்மளுக்கு காண்பிச்சு கொடுக்க போகிறார். நம்முடைய தேவன் நம்முடைய இருதயமாகிய நம்முடைய இருதயத்தை எப்படி அந்த நல்ல நிலம், விதை நல்லதுதான், விதைக்கிறவரும் நல்லவர் தான். ஆனால் சில விதைகள் எங்க விழுந்தது? வழி அருகே விழுந்தது. சில விதை முட்கள் உள்ள இடங்களில் விழுந்தது. சில விதை கற்பாறை இடங்களிலே விழுந்தது. சில விதை எங்க விழுந்தது? நல்ல நிலம். அந்த நல்ல நிலத்தில் விழுந்தா அது எப்படி கொடுக்கணும்? கனி 10%? ஏங்க நல்ல நல்ல விதைத்த விதையும் நல்லதுதான், விதைத்தவரும் நல்லவர் தான். ஆனால் அங்கே பார்க்கிறோம் 30, 60, 100. நம்ம எத்தனை சதவீதம் நம்ம கொடுக்கணும்? நம்ம எல்லாம் வாஞ்சிக்கிறோம். 30, 60, 100? தேவன் எதை எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல இருந்து? 100%. எப்படி 100? நம்ம பசங்கிட்ட 50 மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு நினைப்போமா? 60, 60 தான் 70, 70 தான் 80, 80 தான் 99 தான் விட மாட்டோம் நம்ம. எப்படி 100? அதே போலதான் தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது 100% என்னுடைய மகன் என்ன பண்ணணும்? பலன் தரணும். ஆமென். விதை நல்லது, விதைக்கிறவரும் நல்லவர். ஆனால் விதைக்கப்பட்டது, விதைக்கிறோம். தேவன் என்ன பண்ணுகிறார்? நீர்ப்பாய்ச்சி விலை செய்கிற ஒருவர் மாத்திரம்தான். அது யாராலும் முடியாது. நாம் விதைக்கலாம், நீர் பாய்ச்சலாம். ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் விலை செய்ய முடியும். ஆமென். இதுல நம்ம பாஸ்டரா இருக்கலாம், ஊழியக்காரர்களா, விசுவாசியா இருக்கலாம், விதைக்கலாம். ஆனால் நீர் பாய்ச்சி விலை செய்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நம்ம விதையை விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம். ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் விலையை செய்ய வேண்டும். இந்த இடத்துல மத்தேயு சுவிசேஷத்துல 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 28ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்க வேணாம். புறப்பட்டு போய் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். 4 கட்டளைகள் அங்கே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உபதேசம் என்று பார்க்கிறோம். சீஷர்களுக்கு என்ன உபதேசம்? ஆனால் இங்கே இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அதை நம்ம கொஞ்சம் இங்க பார்க்க போகிறோம். இயேசுவை பின்பற்றுகிற 2 கூட்டம் இன்றைக்கும் உண்டு. அன்றைக்கு மாத்திரமில்ல, இன்றைக்கும் உண்டு. இயேசுவை பின்பற்றுகிற 2 கூட்டம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று என்ன பண்ணாருங்க? யாருக்கு பண்ணாரு? இதுதான் தேவன் முதலாவது பிரசங்கம் பண்ண தொடங்குறாரு. இங்க உபதேசம் சொல்லல,
என்ன பண்றாருங்க? பிரசங்கம் யாருக்கு என்று பார்க்கும் பொழுது 18-21 வாசிங்க பிரதர். அதிலே மத்தேயு 4:18-21. 18. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கவர்களாய் இருந்த 2 சகோதராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரர் அந்திரேயா கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு பாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆமென். இந்த பேதுருவும் அவருடைய சகோதரன் அந்திரேயா 2 பேர்களும் என்ன பண்றாங்க? விட்டு எல்லாத்தையும் விட்டு இயேசுவுக்கு பின் செல்லுகிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. இயேசுவுக்கு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் செல்கிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அதேமாரி யோவானும் இயேசு எப்படி தொடங்கினாரோ அப்படிதான் யோவான் சுவிசேஷகரும் நம்மளுக்கு என்ன பண்றாரு? பிரசங்கிக்க தொடங்குறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது 3:12 சொல்லுது. 4:12 நம்ம வாசிக்கிறோம். இது பிரசங்கம் என்பது திரளான கூட்டங்களுக்கு. யாருக்கு? திரள் கூட்டங்களுக்கு. பிரசங்கம் யாருக்கு? உபதேசம் யாருக்கு பார்த்தோம்? உபதேசம் சீஷர்களுக்கு. பிரசங்கம் யாருக்கு? திரள் கூட்டத்துக்கு. யாருக்கு? திரள் கூட்டம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிப்போம். யாருக்கு என்று பார்ப்போம். நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவிதமான வியாதிகளையும் வேதனைகளையும் சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளும் திமிர்வாதக்காரர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கி கலிலேயாவிலும் தெக்கப்போலிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். யார் இந்த ஜனங்க? திரளான ஜனங்க. எப்படி? திரளான ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? பிரசங்கித்தாரு. அவர்கள் வியாதிகளை சுஸ்தமாக்கினாரு. சந்திர ரோகிகளை விடுதலையாக்கினாரு. அநேக காரியங்களிலிருந்து அவர்கள் என்ன பண்றாரு? விடுதலை கொடுத்ததுனால அந்த ஜனம் என்ன பண்றாங்க? இயேசுவுக்கு இப்போ பின் செல்லுகிறார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இங்கே பேதுரு அந்திரேயா அவர்களை போல எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றுகிறவர்கள். இங்க இருக்கிறவர்கள் எதற்காக பின்பற்றுகிறார்கள்? சொஸ்தம், ஆசீர்வாதம் வரணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், இந்த வியாதி போனோம். அநேக குஷ்டரோகிகள் அநேக வியாதிகள் இருந்து வேதனையிலிருந்து ஆசீர்வாதத்தினால என்ன பண்றாங்க? சில கூட்டம் அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் என்ன பண்றாங்க? திரளான கூட்டம் இயேசுவுக்கு இன்னும் பின் இன்னும் இருக்குது. இந்த 3ல் ஒரு பங்கு என்ன பண்றாங்க? பின் தொடர்கிறார்கள். அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? பின் செல்கிறார்கள். ஆனால் இயேசுக்கும் அவர்களுக்கும் என்ன இல்லை? உறவு எதுவும் இல்லை. அவர்கள் ஆசீர்வாதம், பணம், தேவை, எல்லாவற்றுக்காகவும் சில கூட்டங்கள் இன்னும் சுற்றி கொண்டிருக்கிறது, தேவனை பின்பற்றுகிறது. ஆனால் இங்கே அவர்களுக்கு பிரசங்கம் தான் பண்றார் ஆண்டவர். பார்க்கிறோம். இப்போ 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், இயேசு அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண தொடங்கினார். ஆனால் இப்பொழுது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அவர் சில வசனங்களை சொல்ல, இது மலை பிரசங்கம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். யார் வந்தா?
ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது வசனம்? திரளான ஜனங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? ஜனங்களை பார்த்து மலையின் மேல் ஏறினாரு. திரும்பி வாசிங்க அதை. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். யார் வந்தா? சீஷர்கள். அவர்களுக்கு என்ன சொன்னார்? வாசிங்க. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து என்ன பண்ணாரு? உபதேசம். யாருக்கு உபதேசம்? யாருக்கு பிரசங்கம்? சீஷர்களுக்கு என்ன பண்ணாரு? உபதேசம். திரள் கூட்டத்துக்கு பிரசங்கம். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் இது கட்டளை. இது கை கொண்டுதான் ஆக வேண்டும். உபதேசம், பிரசங்கம் இல்லை. பிரசங்கம் நீ கேட்டா மனம் திரும்பினா திரும்பு. ஆனா இந்த உபதேசம்ன்றது நீ கை கொண்டுதான் ஆக வேண்டும். என்னது? இல்லைன்னா நம்மளும் திரள் கூட்டத்தோட தான் இருப்போம். ஆனால் இங்க வசனம் சொல்லுது, அவர் வாயை திறந்து உபதேசம் பண்ண தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். சீஷர்களுக்கு உபதேசம், திரளான கூட்டத்துக்கு பிரசங்கம். இயேசுவும் சில நம்மளுடைய சீஷர்களை என்ன பண்றாரு? அவர்களையும் சுவிசேஷம் சொல்றதுபடி அனுப்புறாரு. அப்போ அவங்க என்ன போய் பண்ணாங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வாசிப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் 5, 6, 7 வாசிங்க. அந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் புறஜாதி நாடுகளுக்கு போகாமல் சமாரியா பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய வீட்டாரிடத்துக்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு என்று பிரசங்கியுங்கள். என்ன பண்றாரு? என்ன சொன்னாரு? உபதேசம் பண்ண சொன்னாரா? என்ன பண்ண சொன்னாரு? பிரசங்கம். திரளான கூட்டங்களுக்கு பிரசங்கமும் சீஷர்களுக்கு உபதேசமும். இங்க நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண சொன்னார். இது கடைசி அவர்களுக்கு வாய்ப்பு, அந்த தருணம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுது. 10:4 வாசிங்க. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது அந்த பட்டணத்தையாவது புறப்படும் போது கால்களில் படிந்திருக்கிற தூசியை உதறி போடுங்கள். ஏன்னா இங்க இறுதி கட்டளையாகிய நமக்கு சொன்னது அந்த மத்தேயு 28, 18, 19, 20 சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கும் அங்க சொல்லல. நீங்க சீஷர் ஆக்கி உபதேசம் பண்ணுங்க, அங்க யாருன்னா கேட்கலன்னா காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு போங்கன்னு சொல்ல. இங்க காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரசங்கத்தை பண்ண சொன்ன தேவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அங்கே சீஷர்களை அனுப்பி, யார் புறஜாதிகளிடத்துல போகக்கூடாது, நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவர்கள் ஏற்கனவே தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்கள், அந்த ஜனங்களுக்கு ஒரு விஷயம் கூட அவர் போய் என்ன பண்றாரு? சொல்றாரு, பிரசங்கம் பண்ண சொல்றாரு. அங்கே அந்த ஜனங்கள், திரளான ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டா ரட்சிக்கப்படுவார்கள். இல்லை என்றால் அந்த உங்களுடைய கால்களில் தூசியை உதறிட்டு வந்துருங்க அப்படின்னு தேவன் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினா திரும்புங்க. ஆனா உபதேசம் என்ன பண்ணணும்? இந்த மலை பிரசங்கத்தில் இருக்கிற 5, 6, 7, 8ல் 1 அந்த முடிகிற இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கை கொள்ள வேண்டும். உபதேசத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? எங்கெங்கெல்லாம் உபதேசம் வருகிறதோ அங்கெல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கணும்? அது கை கொண்டுதான் ஆக வேண்டும். கை கொள்ளாமல் இருந்தால் அவன் சீஷன் அல்ல. நாமளும் திரள் கூட்டத்தில் ஒருவராய் நாம் தேவனை பார்த்து ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லலாம். ஆனா தேவன் நம்மளை பார்த்து என்ன பண்ண மாட்டாரு? என் மகனே அப்படின்னு சொல்ல. நம்ம வேணா சொல்லிக்கலாம். எப்படி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு உலக வழக்கத்தின்படி
ஒரு வாலிபனோ ஒரு பெண்ணை காதலிக்கிறான்னு சொல்ல பண்ணும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் நம்ம மாட்டும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் நம்மளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒன் சைடாகவே இருக்கும். அதே மாதிரி தான் தேவன் கூட நம்ம கூட தேவன் சொல்லுகிற உபதேசங்களை நம் கை கொள்ளாமல் நாமும் அப்படி ஒன் சைடாகவே தேவனை லவ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் தேவன் சொல்ல மாட்டார், உன்னை அறியேன்னு சொல்லிடுவார். அந்த மலை பிரசங்கத்தில் கூட என்ன சொல்றாரு? யாருக்கு அங்கே சொல்றாரு? பின்பற்றுகிற கூட்டங்களுக்கு அல்ல, அங்கே உபதேசம் பண்ணிருக்கிறார். அங்கே ஜனங்களும் கேட்டார்கள். ஆனால் அவர் வாயை திறந்து யாருக்கு தான் அதை உபதேசம் பண்ணாரு? ஜனங்களுக்கு இல்ல, திரள் கூட்டத்துக்கு அல்ல, அவருடைய சீஷர்களுக்கு விட்டு, எல்லாத்தையும் விட்டு வந்த சீஷர்களுக்கு தான் அந்த மலை பிரசங்கம். ஆனா அங்க திரள் கூட்டமும் நின்றுது. ஆனா திரள் கூட்டம் அந்த வசனத்தை கேட்டது. ஆனால் எப்படி இருந்தாங்க? மந்தமா செவியை அடைத்து கொண்டுதான் இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட்டு வந்த சீஷர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணார். ஆனால் திரள் கூட்டத்துக்கு பிரசங்கம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6-7. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்படி அநேகம் இருக்குது. விளக்கு, நீங்கள் பட்டணத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்க, நீங்க உப்பா இருப்பீங்க. இதெல்லாம் இப்போ யாருக்கு சொன்னது? அதை கை கொண்டு தேவனுடைய உபதேசத்தை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு தான். திரளான கூட்டத்துக்கு அல்ல. திரளான கூட்டம் அவர் பின்பற்றி செல்லும். ஆனால் சீஷர்கள் தான் எப்படி இருப்பார்கள்? தன்னையே மடிய கொடுக்கிறவர்கள் தான் சீஷர்கள். எப்படி? திரள் கூட்டம் ஒன்றதுக்காக பின்பற்றி போகிறது. சீஷர் கூட்டம் என்ன பண்றது? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் விசுவாசிகளா வைத்திருக்காம நம்ம என்ன பண்ணோம்? சீஷர்களாய் மாற்ற வேண்டும். ஏன்னா தேவனுடைய கட்டளை அதுதான். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பின்பு பிதா குமாரன் பரிசுத்தர் ஆவின் நாமத்தினால என்ன பண்ணோம்? ஞானஸ்நானம். நம்ம என்ன பண்றோம்? டக்குன்னு எடுத்துன்னு போய் டக்குன்னு முக்கிய எடுத்துன்னு வந்துடுறோம். அவங்களுக்கு என்ன தெரியல, விசுவாசியாவே இருந்து போயிடுறாங்க. உபதேசங்களை கை கொள்ள முடியல, சீஷராய் இருக்க முடியும். ஏன்னா சீஷராய் மாறினாதான் தேவனுடைய உபதேசங்களை என்ன பண்ண முடியும்? கை கொள்ள முடியும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய கற்பனைகள் உங்களுக்கு என்னவா இல்லை? பாரமானவைகள் அல்ல. அப்படின்னா என்ன அது? இது பாரமானவைகள் அல்ல. இந்த வசனங்கள்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்? கை கொள்ள முடியும். அப்போ நம்ம கை கொள்ள முடியும் அப்படின்னா நம்ம என்னவா இருக்கணும்? சீஷரா இருந்தால் தான் அதை கை கொள்ள முடியும். ஏன்னா அவர்கள் தான் தன்னை எல்லாவற்றையும் விட்டு வருகிற கூட்டம் தான் என்னது? சீஷர்கள் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், மத்தேயு 5:20. ஆமா, அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, இது யாருக்கு சொல்றார்? திரள் கூட்டத்துக்கு சொல்ல, சீஷர் கூட்டத்துக்கு சொல்றார். வேதபாரகர் பரிசேயர் அவர்களுடைய நீதியிலும் சீஷராய் மாறுகிறோம் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்துக்கு தான் சொல்றாரு. அவருடைய நீதியிலும் நம்ம நீதி என்னவா இருக்கணுமா? அதிகமா இருக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். 10. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோடு ஓமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். இங்க 13:2 என்ன வாசிக்கிறோம்? யார் வந்தாங்க? திரளான கூட்டம். யாரு? எந்த கூட்டம் இது? திரளான கூட்டம். சீஷர்களுக்கு சொல்லல, அங்க திரளா வந்த அந்த கூட்டத்துக்கு தேவன் உவமைகளாக சில வார்த்தைகளை சொல்றாரு. வெளிப்படையா இல்ல, உவமைகளாக சொல்றாரு. அப்போ அவருடைய சீஷர்கள் வந்து ஏன் இவர்களோடு ஊமைகளாக பேசுகிறீர்கள் இயேசுவிடத்துல வந்து கேட்கிறாங்க. யாரு? சீஷர்கள். 10, 11, 13 வாசிங்கன்னா, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. யாருக்கு அப்ப அருளப்படும்? சீஷர்களுக்கு தான் என்ன பண்ண முடியும்? அவருடைய ரகசியங்கள்லாம் என்ன பண்ண முடியும்? தெரியும்.
வசனத்தின் மூலமா தேவன் அவர்களோடு கூட என்ன பண்ணுவார், சொல்லுவார், அவங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். எல்லாருக்கும் இல்லை, திரள் கூட்டம் வரும், அவருடைய தேவைகளை விண்ணப்பிக்கும், அவருடைய எல்லாவற்றையும் செய்யும். ஆனால் அவருடைய கட்டளைகளை என்ன பண்ணாது, கை கொள்ள மாட்டாது. ஆனால் சீஷர்கள் மாத்திரம் தான் என்ன பண்ணுறாங்க, அவருடைய கட்டளைகளையோ அவருடைய எல்லாவற்றையும், இந்த உபதேசத்தை எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கை கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் இந்த சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். யாருக்கு நம்மளாம் யாரு, நம்மளெல்லாம் உலகம் எப்படி நம்மளை கூப்பிடுது, விசுவாசி, வேற கிறிஸ்தவர்கள். நம்மள கிறிஸ்தவர்கள் தானா? ஆமென் ஆமென். 11:26 யாருக்கு கிறிஸ்தவர்கள்னா முதல் யாருன்றது நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? உபதேசம் பண்ணி சீஷர்கள். இப்போ வந்து சீஷர்கள் வந்து என்ன பண்றாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 11:20 வாசிங்க திருப்பி. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? இங்க பிரசங்கம் பண்ணல, இங்கே உபதேசம் பண்ணுகிறார்கள். வாசிங்க. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு. யாருக்கு? சீஷர்களுக்கு. யாருக்கு? சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கப்பட்டது. யாருக்கு பேர் வழங்கப்பட்டது? சீஷர்கள். கிறிஸ்தவர்கள்னா அப்ப யாரு? சீஷர்கள்னா என்ன பண்ணோம்? உபதேசத்தை என்ன பண்ணோம்? கை கொள்ளதான் வேண்டும். அது கட்டளை. பிரசங்கம் சொல்லலாம், அது நீ கை கொண்டா உனக்கு நன்மை, உனக்குள்ள என்ன வரும்? ரட்சிப்பு உண்டாகும். ஆனால் நீ கை கொள்ளாம போ. ஆனால் உபதேசம்ன்றது தேவன் நமக்கு கொடுத்த என்னது? கட்டளை. அதை நீ கை கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா அது நம்மளுக்கு அதுதான் உபதேசம். இல்லைன்னா நம்ம திரள் கூட்டமாக மாறிடுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:24 வாசிங்க. 7:24. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். யாரு? எந்த வசனத்தை? இந்த மலை பிரசங்கம், தேவனுடைய வார்த்தை, தேவர் சொன்ன உபதேசங்களை என்ன பண்ணணும்? திரும்பி வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் இது மலை பிரசங்கம், இது உபதேசம், தேவன் சீஷர்களுக்கு சொன்ன உபதேசம். வாசிங்க. ஆகையால் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, கேட்கிறவன் எவனோ இல்ல, இப்ப வாசிக்கிறவன் எவனோ இல்ல, என்ன பண்றது? இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் கட்டின வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து பெரும் காற்று அடித்தாலும் அலை மோதினாலும் என்ன ஆவதந்தது? விழவில்லை. ஏனென்றால் யார் மேல? கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரத்துக்கு தான் என்ன இல்ல, அது பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும், பெரும் காற்று வரும், புயல் வீசும், எல்லாம் அடிக்கும், அலை மோதும். ஆனால் இந்த உபதேசங்களை நாம் கை கொள்ளும் பொழுதுதான், இந்த கட்டளைகளை கை கொள்ளும் பொழுதுதான், ஆனால் நாம் கேட்டு உணராதவர்களாய் நம்முடைய செவியை அடைத்து கொண்டு இருந்தால் ஒன்று திரள் கூட்டமாய் மாறுவோம். இரண்டாவது, அதுக்கப்புறம் வாசிங்க 27வது வசனம் அதே அதிகாரத்துல. பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து மோதின போது விழுந்தது, முழுவதும் என்னது? அழிந்தது. அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. 27க்கு முன்னாடி 26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின
பக்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆமா, கேட்கலாம், விதை நல்லதுதான், விதைத்தவரும் நல்லவர் தான். ஆனால் இதை கேட்டு உணராமல் நம்முடைய செவிகளை அடைத்து நம்முடைய கண்களை குருடாக்கி கொண்டு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு இருந்தோமானால் பெரும் வெள்ளம் வரும், பெரும் மழை வரும், பெரும் காற்று வரும், புயல் வீசும், அலை மோதும். அது எப்படிப்பட்டதான அஸ்திபாரமா இருக்கும்? மணலின் மேல கட்டின கோபுரமா இருக்கும். அப்போ அது மேல வந்து என்ன ஆகும்? புயல் அடிக்கும் போது என்ன ஆகும்? இடிந்து விழும். விழுந்து என்ன ஆகும் பிரதர்? முழுவதும் அழியும். அப்போ இங்க தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்னன்னா, இன்றைக்கும் 1/3 தேவனுக்கு பின் செல்லுகிற திரளான கூட்டம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு கூட்டமும் இருக்கிறது. இந்த கட்டளைகளை, இந்த உபதேசங்களை கேட்டு அதன்படி செய்ய தன்னுடைய மனதை சாய்க்கிறவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? 30 இருந்தால், ஒருவேளை நீங்கள் 30 தான் கனி கொடுக்கிறீர்கள் என்றால், இன்னும் உங்களை சுத்தம் பண்ணி என்ன பண்ணுவாரு? 60 கொடுக்க இன்னும் நீங்க பிரயாசப்படுகிறீங்க, திருப்பி பிரயாசப்படுகிறீங்க. அப்ப என்ன பண்ணுவார் தேவன்? திருப்பியும் என்ன பண்ணுவாரு? சுத்திகரித்து உங்களை எவ்வளவாய் உங்களை விலை செய்கிறவரா இருப்பா, இல்ல உங்களுக்கு பலன் கொடுக்கிறவரா இருப்பா? 100. அவர் விரும்புகிறது 100 தான். ஆனா நிலமும் நல்லதுதான், விதைத்தவரும் நல்லதுதான், நிலமும் நல்லதுதான். ஆனாலும் சில விதைகள் என்ன பண்ணுது? 30 தான் கொடுக்கிறது, சில விதைகள் 60 தான் கொடுக்கிறது, சிலது 100 கொடுக்கிறது. அப்ப நம்ம தேவனோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்று நாம் என்ன பண்ணோம்? அன்றாட வாழ்க்கையில, நம்முடைய காரியங்கள்ல, வசனத்துல, இந்த உபதேசங்கள்லாம் நான் கை கொள்ளுகிறேன். நான் இது கை கொண்டுதான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லை இதுல. ஏன்னா 1 யோவான் எழுதுற சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? அவர் எப்படி நடந்தாரோ எப்படி நடக்க வேண்டும்? தானும் நடக்க வேண்டும். அப்படிதான் நடக்க வேண்டும். நம்ம ஒரு வித்தியாசத்துக்கு நடக்கக்கூடாது. இந்த உபதேசங்களை நம்ம கை கொண்டு அவர் எப்படி நடந்தாரோ, சிலுவன் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுத்தி என்ன பண்ணாரு? பவுல் சொல்றாரு, என்னோட சரீரங்களை என்ன பண்றாரு? ஒடுக்குறாரு. கீழ்ப்படிய பண்ண வேண்டும். நம்முடைய சரீரங்களை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய பார்வைகளை, அநேக என்னென்ன வார்த்தைகள்லாம் போட்டுருக்கு. அவர் எப்படி நடந்தாரோ, இயேசு எப்படி நடந்தாரோ அப்படிதான் நடக்க வேண்டும் நம்மளே விரும்புறாரு. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ திரள் கூட்டத்துக்கு என்ன? சுவிசேஷம், பிரசங்கம். அது கேட்டு உணர்வடைந்து மனம் திரும்பினால் நல்லது, கேட்கலன்னா போச்சு. ஆனா இங்கே சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணுகிற தேவன் இது கை கொண்டுதான், இது கை கொள்ளலனா பரலோகத்தில் எப்படி இருப்பாங்க? அதுவே வேதம் சொல்லுது. அதே மத்தேயு சுவிசேஷம் மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரம் பரலோகத்திலே என்ன இருக்குது? ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குதா? இங்க இருக்குதுல்ல உலகத்துல. பரலோகத்துல இருக்குதா? பரலோகத்துல இருக்குதா ஏற்றத்தாழ்வு? இல்லையா? பத்தொன்பது வாசிங்க. 5:19. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். அங்கேயும் என்ன இருக்குது? சிறியவன் பெரியவன்ற ஹைரார்கி இருக்கு. இங்க எப்படி பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி மினிஸ்டர் அது மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி அங்கேயும் என்ன இருக்குது? ஹைரார்கிலாம் இருக்குது. அப்போ இங்க சொல்லுகிறது, அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு
என்ன போட்டு படிங்க. போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்னப்படுவான். பிரசங்கம் திரள் கூட்டத்துக்கு, உபதேசம் சீஷர்கள். கரெக்டா? அப்போ எங்கெங்கெல்லாம் வேதத்தில் உபதேசம்ன்ற வருகிறதோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம சீஷர்களாய் மாறணும். அதை கை கொண்டு நடந்து தான் ஆக வேண்டும். அது கண்கள் மூடி ஒரே ஒரு பாடலை மாற்றி நான் பாடி முடிக்கிறேன். ஒரு லைன். சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிந்த வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், அதே மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். ஆமாம் ஆமாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அப்படின்னு இருக்குது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ஸோ புறப்பட்டு போகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், என்ன தேவை? இல்லை, முதலாவது நம்மளுக்கு வந்து நானே சொல்லிடுறேன், டைம் வேணும், நம்மளுக்கு நேரம் வேணும். அந்த நேரத்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். ஆமாம், இப்போ நம்ம திரள் கூட்டத்தில் இருக்கோமா, சீச கூட்டத்தில் இருக்கோமா? அண்ணன் சொன்ன மாரி 30 இருக்கோமா, 60 இருக்கோமா, 100 இருக்கோமா? அண்ணன் சொன்ன மாதிரி 90 தான் இருப்போம். ஒரு 10% நம்ம கூட்ட பிரயாசப்படுவோம். நம்மளுக்கு அதிக நேரத்தில் வந்து நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோம், டைம் இல்லைன்னு. தேவனுக்கு தெரியும், நம்ம உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. அதனால் அந்த 10% கூட்டி 100% கணிக்கு தகுந்த வாழ்க்கை வாழும்படி தேவனுக்காக ஒப்பு கொடுப்போம். ஆமாம், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக சபை போதகருக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு சுருக்கமான ஒரு மெசேஜ் தான். தேவன் பாவத்தில் இருந்த என்னை, பாவத்தில் மூழ்கி இருந்த என்னை தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ரத்தத்தின் மூலமாக என்னை ரட்சித்து, நான் நினைக்கக்கூடாத அளவுக்கு உங்களுக்கு முன்பாக நான் தேவனுடைய வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நான் மறுபடியும் தேவனை சோத்திருக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பரமண்டலத்தில் எங்கள் பரமபிதாவே, எங்களுக்காக பிதாவின் வலது பரிசத்தில் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் சபைக்கு, ஆவியானவர் சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்களோடு பேசினீர். சீசத்துவத்தை குறித்து பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் சேர்ந்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு அனைத்தவைகளை நாங்கள் செய்ய ஆண்டவரே, எங்கள் சபை ஒரு ஆண்டவரே முன்மாதிரிய சபையாக, உமக்கு பிடித்தமான சபையாக ஆண்டவரே, நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறதோ அதையெல்லாம் நாங்கள் அணிந்து கொண்டு, உம்முடைய அச்சு அடையாளங்களை நாங்கள் ஆண்டவரே அணிந்து கொண்டு ஆண்டவரே, மணவாளன் வரும்போது ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக இருக்கிற மணவாட்டியாக சபையை எங்களுக்கு ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே சீசராகி நீங்கள் சொன்னதை கடைசி கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு சபையாக எங்கள் சபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீங்கள் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் காதுகளை திறந்து எங்கள் இதயத்தில் ஆண்டவரே எங்கள் எழுதியுடைய எண்ணங்களை, நினைவுகளை ஆண்டவரே, யோசனைகளை வகை அறுக்கி ஆண்டவரே
ஆண்டவரே உள்ளாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை புகுந்து கிரியை செய்யும்படியாய் நாங்கள் நம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவரே இந்த கூடுகை ஒரு பிரயோஜனமாக இருக்கும்படியாய் நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஒரு முடிவோடு ஆண்டவர் பொதுத்துணையோடு நாங்கள் போக ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் வந்து ரொம்ப கொடுமையான நாட்களா? எதுனா எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நம்ம அநேக பேருக்கு கேள்விப்பட்டிருப்போம், இந்த நாட்களை போல கொடுமையான நாட்கள் வந்து இல்லை பிரதர், நம்ம ரொம்ப ஒரு கொடுமையான நாட்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம ஒரு பக்கம் அறிவு பெருக்கும், ஒரு பக்கம் பாவத்தின் உச்சம் என்று சொல்லத்தக்கதான காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அறிவு பெருக்கும், டெக்னாலஜி லெவலில் பார்க்கும்போதும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை வந்து மனுஷனுக்கு நிகராக, அதாவது இப்போ இருக்க அப்டேட் என்ன அப்படின்னா ஏஐ சொல்கிறோம், அடுத்தபடியாக ஓஐன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் நம்ம நடைமுறைக்கு வரல. ஓஐ அப்படின்னா ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா மனுஷனுடைய கமாண்ட் என்ன கொடுக்குறானோ அதை அப்படியே செய்யும். ஆனால் ஓஐ அப்படின்னா மனுஷன் எப்படி நினைக்கிறானோ என்ன யோசிக்கிறானோ அதை அப்படியே செய்யும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். அது வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அப்கிரேட் வந்து அந்த விஷயந்தான் இருக்கும். அது எப்படி அப்படின்னா இப்போ இருக்க ஏஐ வந்து ஒரு கிளாஸ் நம்ம கையில் கொடுத்து அதை கீழே போடுனா போட்டுரும், ஏன்னா நம்ம கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் ஃப்யூச்சரில் அது கீழே போடாது. எதுக்குன்னு கேள்வி கேட்கும். அது போட்டால் ஒடிஞ்சிடும், அது எக்ஸ்பென்சிவானது, அது நீ எங்கே வாங்க முடியும், அது கீழே போட்டால் அதனால் என்னென்ன விளைவுகள் வரணும் நம்ம எப்படி யோசிப்போமோ அதுமாதிரி அது யோசிக்கும். ஸோ வருங்காலம் ரொம்ப கொடியதாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து இது ரொம்ப கொடுமையான காலம், இந்த ஜென்ரேஷன் போல் நம்ம வந்து எந்த ஜென்ரேஷனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாவத்தின் உச்சம். நம்ம கேள்விப்படும் போது பாவம் வந்து அநேக காரியத்தில் வந்து வெளியரங்கமாக இருக்குது. நம்ம வந்து அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம், நம்ம அந்த காலத்து போல் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த காலம் போல் இல்லைன்னு. இந்த காலத்தில் நம்ம வெளிப்படையாகவே பார்க்கலாம், நம்ம கண்ணு முன்னாடியே பாவம் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி இந்த உலகத்தை பாவத்தில் நிறைஞ்சு இருக்காங்க. அதனுடைய உச்சம் கட்டம் என்னன்னா, இப்போ நம்ம சாதாரணமாக எல்ஜிபிடின்னு சொல்கிறோம், அந்த எல்ஜிபிடி வந்து எல்ஜிபிடி கியூ ஆகுது, எல்ஜிபிடி கியூ வந்து ஐஏ ப்ளஸ்ன்னு ஆகுது. ஸோ இப்போ கடைசியில் எல்ஜிபிடி ஐஏ ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ பாவம் ப்ளஸ் ஆகிக்கிட்டே போகுது. அது குறித்து வந்து நம்ம வாசிக்கும்போது 1:27 அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானது நினைத்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். ஆமாம், நம்ம இது ரோமர் வந்து நம்மளுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அநேக காரியங்கள் நம்ம பைபிளில் வந்து இப்படியெல்லாம் நடக்கும் சொல்லி 4000 வருடங்களுக்கு முன்பே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய பரிசுத்த ஆவியினை எழுதினால தாசர்களோடு பேசி எழுதின வார்த்தைகள் தான் இதெல்லாம் நடக்கும் என்று நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கு தான் தெரியாது. அதெல்லாம் பாவத்தின் உச்சத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியான ஒரு பாவத்தின் உச்சம் என்றால் இப்போ அந்த அமெரிக்காவில் வந்து அந்த பில்லு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னென்னா, ஒரு ஆண் ஃபிசிக்கலாக வந்து அவன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு பெண்ணாக, ஆனால் ஒரு ஆண் மைண்டில் தாட்டில் எண்ணத்தில் வந்து அவன் பெண்ணாக நினைச்சாலே அவன் பெண்ணாக மாறினதுக்கு சமமாக. அதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது ஜோ பைடன் பிரைம் மினிஸ்டர் இந்த பிரசிடெண்ட்டாக இருந்த காலத்தில். அது வந்து இப்போ வந்து ட்ரம்ப் வந்தோன்னா அதான் ஃபஸ்ட்டு பில்லை வந்து கேன்சல் பண்ணார். அந்த பில்லை வந்து கேன்சல் பண்ணி அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டுக்கு போகிறான் அப்படின்னா
அவன் மைண்டில் ஒரு ஆண் அவன் மைண்டில் பெண்ணாங்க நினைத்தாலே பெண்ணுடைய டாய்லெட்டுக்கு போகலாமா, அவனை கேட்க எந்த கேள்வியும் இல்லையா. அது வந்து சட்டப்படி வந்து செல்லும்னு ஒரு சட்டம் இருந்தது. அது வந்து இப்போ வந்து ட்ரம்ப் வந்து அது கேன்சல் பண்ணாரு. ஸோ சில விஷயங்கள் கர்த்தருக்கு விரோதமாக அநேக பாவங்கள் வந்து கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம டைம் ட்ராவல் பண்ணி பின்னோக்கி போவோம். இதுலேருந்து அதாவது இந்த 2025 காலகட்டத்திலேருந்து முன்னாடி சும்மா ஒரு 4000 வருஷத்துக்கு நம்ம பின்னோக்கி டைம் ட்ராவல் பண்ணால் எங்கே போகலாம்? நோவாக்கு போகலாம். ஆமாம், நான் பேசுறதுல எதனா ஒரு தவறுகள் இருந்தால் நீங்கள் என்னை திருத்தலாம், எதனா சொல்லலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவன் இந்த பூமியை அழிப்பதுக்கு நம்ம 6ஆம் அதிகாரத்தில் முன்னாடி அந்த பாவத்தை குறித்து, அந்த பாவத்து எப்படிப்பட்ட பாவனும் முழுமையாக நம்மளுக்கு வந்து சொல்லப்படல. அதில் ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்கு. 2ஆம் வசனம் வாசிங்க விதா. தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் கண்டு அவர்களுக்குள்ளே தங்களை பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஆமாம், இது மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கு. அதாவது விசுவாசிகள் அவ்விசுவாசிகள் 2 பேருக்கு வந்து நம்ம அது மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பாவத்தின் முழுமையும் இந்த 6ஆம் அதிகாரத்தில் இந்த நோவை பற்றி இந்த காலகட்டத்தில் சொல்லலை. ஸோ தேவன் ஒரு தன் படைத்த இந்த பூமியை, இந்த உலகத்தை அழிப்பதுக்கு அப்படிப்பட்ட ரொம்ப கொடுமையான பாவம், அருவருக்கத்தக்கதான பாவம் இந்த பூமி உலகத்தில் இருந்ததுனால தான் தேவன் நோவை தெரிஞ்சு கொண்டு ஜலத்தினாலே இந்த பூமியை உலகத்தை அழிக்கும்படி தேவன் இந்த இடத்துல நோவோட பேசுகிறார். சரி, இதில் நான் எடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, தனக்கு கொடுத்த வேலையை நோவா எப்படி வந்து அது சரியாக செய்தார், அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா அப்படி சொல்லி அந்த விஷயம் தான் பேச போகிறேன். அது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை இதில் எனக்கு இதுக்கு முன்னாடி வாசிக்கும் அப்படின்னா 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். நோவா எப்படிப்பட்டவரா இருந்தார்? அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். நோவா வந்து அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்தான் இருக்குது. அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுக்காரு. ஏன்னா எந்த இடத்துல நோவா வந்து அவர் ஐஸ்வர்யவான் செல்வந்தன்னு இல்லவே இல்லை. ஸோ ஒரு பேழையை உண்டாக்க சொல்கிறாரு. அதோடைய நீளம் அகலம், அதில் எப்படி கீழ் பூசணும், என்ன மரத்தில் செய்யணும், கொப்பை மரத்தில் செய்யணும், இதெல்லாம் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். ஆனால் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போது நம்ம குழந்தைய வீட்டில் வந்து ஒரு கடைக்கு போமா, ஒரு பால் இல்லை சாக்லேட் வாங்கிட்டு வா அப்படி சொன்னோடனே ஃபஸ்ட்டு அந்த குழந்தை என்ன கேட்கும்? ஆமாம், காசு கொடுங்க டேடின்னு கேட்கும். ஆனால் இந்த இடத்துல நோவா தேவனை எதுக்கிட்டே கேட்கல. ஏன்னா அவர் ரொம்ப செல்வந்தன்னு எந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்டை எப்படி நோவா கிட்ட கொடுத்தாரு? அவருக்கு தெரியும் நோவா அந்த வேலையை செய்து முடிப்பான்னு. நோவாவுக்கு தெரியும் தேவன் நம்மளுக்கு அனுகிரகம் செய்வார்னு. ஸோ அவனுக்கு கொடுத்த அதாவது அந்த 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வந்து அவனுக்கு 500 வருஷம் ஆகுது. பேழைக்குள் போகும்போது 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வந்து நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதில்களும் திறவுண்டன. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் அந்த ப்ராஜெக்டை அவன் பண்ணுறான். 100 வருஷத்தில் எப்படி அந்த தேவைகளை அவன் சந்திச்சிருப்பான்? ஏன்னா குடும்பம் 3
பசங்க இருக்காங்க, 3 குடும்பம் இருக்குது, அதனுடைய தேவைகளை சந்திக்கணும், அதுக்கு வேலை செய்யணும், ப்ளஸ் கடவுள் கொடுத்த ப்ராஜெக்டையும் செய்யணும். ஆனால் தேவன் அவனுக்கு எல்லா விதத்திலையும் அவனுக்கு அனுகூலமாக இருந்தார். ஏன்னா அவனுடைய விஷன் அப்படிப்பட்ட விஷன். ஆமாம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தமாக வைத்து போகும். ஆமாம், 5ஆம் வசனம் மட்டும்தான். ஸோ பூர்வ உலகத்தையும் தப்பிவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கார். எந்த காலகட்டம் எந்த நாட்களுக்கு இடையில் எப்படி அவர் வீக்லி ஒன்ஸ் பண்ணாரா அப்படின்லாம் தெரில. ஆனால் அந்த இக்கட்டான நிலைமையிலும் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஆத்மா தாகம், எப்படியாவது இவங்களை ரசித்துக்கலாம், இவங்களை மக்களுக்கு பிரசங்கம் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லி எப்படியாவது இவங்களை வந்து காப்பாற்றி அந்த பேடைக்குள்ளே கொண்டு போயிடலாம், ரசிக்கலாம், அவங்களுக்கு ஒரு அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும், ஒரு நித்திய ஜீவன் கிடைக்கும், அவங்களுடைய வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படி சொல்லி அவர் கொடுத்த அந்த நேரத்தை வந்து அவர் வீணடிக்கலை. அந்த நேரத்தை அவர் கரெக்டாக ஒரு எஃபெக்டிவாக அதை பயன்படுத்தி அந்த சுவிசேஷம் சொன்னார். ஆனால் கடைசியில் ஒருத்தங்க கூட அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நான் நினச்சேன் என்னென்னா, அவர் போய் ஒரு நாள் சொல்லியிருப்பார், 2 நாள் சொல்லியிருப்பார், அவர் நினச்சிப்பாங்களே அவர் என்ன சொல்லியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் மழை பேஞ்சிருக்கும், ஆனால் இப்படிப்பட்ட மழையால் தண்ணியால் உலகம் அழியும் போதுன்னு தான் சொல்லியிருப்பார். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரசிக்கப்படுங்க சொல்லியிருப்பார். ஆனால் அநேக பேர் வந்து அவனை பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க, அது நம்பாமல் போயிருப்பாங்க, அவர் ரொம்ப கேலி பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நிந்திச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் சகித்து கொண்டு அவர் கொடுத்த அந்த வேலையை, அவர் அந்த சுவிசேஷத்தை அந்த 100 வருஷத்தை வந்து அதை பயன்படுத்தி அதை வந்து பிரசங்கம் பண்ணினார். அதில் வந்து நான் நோவாவுடைய அந்த டைம், அதாவது தேவனுக்கு கொடுத்த அந்த நேரத்தை வந்து எப்படி அவர் வந்து பயன்படுத்தினார் என்று நான் அதில் கற்றுக்கொண்டேன். நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு கிடைத்த நேரம், நம்ம வந்து நிறைய பேர் சொல்கிறோம் நமக்கு டைம் இல்லை, எனக்கு நான் இப்போ தான் வந்தேன், எனக்கு சோர்வாக இருக்குது, எனக்கு நைட் ஷிஃப்ட்டு அப்படி சில காரணம் சொல்ல நம்ம பலவீனங்கள்லாம் தேவனுக்கு தெரியும், அவர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நோவாவுடைய அந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்னென்னா, எவ்வளவு அவருக்கு அந்த தேவைகள் இருந்தோம், ஆனாலும் அந்த இடையில அவர் அந்த டைமை அவர் வந்து அதை வந்து பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய ராஜ்யத்து காரியங்களை செய்தார். 2வது தன்னுடைய டைமை வந்து தேவன் கொடுத்த அந்த டைமை வந்து பயன்படுத்தின 2வது ஒரு நபருக்கு, புதிய ஏற்பாட்டில் ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிச்சமான கேரக்டரு. புறஜாதி ஆகிய நம்மளுக்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் அவர் தான் பவுலை பற்றி நம்ம அனைவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு கிடைத்த நேரத்தை வந்து தேவன் ஊழியத்துக்காக அழைக்கும்போது அவர் கிடைத்த நேரத்தை ஒரு டைம் கூட அவர் வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கார், அடிக்கப்படுறாரு, துரத்தப்படுறாரு, கல்லெறியப்படுறாரு, என்ன வேணால் பண்ணுறாங்க. ஆனால் அவர் அடுத்த பட்டணத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்காரு, உபதேசம் செய்கிறாரு, சபையை நிர்வகிக்கிறாரு, அங்கே மூப்பர்களை நிர்வகிக்கிறாரு, சபையை நடத்துவங்களை நிர்வகிக்கிறாரு, அவங்களுக்கு கடிதங்களை எழுதுறாரு. தொடர்ச்சியாக அவர் ஓடிக்கிட்டே இருக்கார். அவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். நிறைய அவமானங்கள் அவருக்கு நேரிட்டது. அப்போஸ்தலர் 20:24 நம்ம வாசிக்கிறோம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின்படி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஆமென். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பவுல் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு தேவனுக்காக ஊழியம் செய்து முடித்தார். அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஒரு நாளை கூட அவர் வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணவே இல்லை. அவர் இதுக்கு சரியான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும்னா, அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அவர் 4 நிருபங்களை எழுதியிருக்காரு. ஸோ அவர் டைமை வந்து வேஸ்ட் பண்ணவே இல்லை. அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிருபங்கள் எழுதுறாரு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சபைக்கு கடிதங்கள் எழுதுறாரு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தி சொல்கிறாரு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறாரு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உபதேசிக்கிறாரு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தி சொல்கிறாரு.
தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்மளும் இந்த கடைசி காலத்தில் வாழணும் என்று வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் கடைசி காலத்தில் வாழணுமா இல்லை கடைசி நொடியில் வாழணுமான்னு நம்ம தான் அதை தீர்மானித்து கொள்ளணும். மறுபடியும் எபேசியர் 5:16 வாசிப்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமாம், நம்மளுக்கு வந்து இப்போது ஐசக் பேசின மாதிரி தான் சீசத்துவத்தை பற்றி பேசினார். நம்ம சீசர் ஆகணும் அப்படின்னா முதலாவது நம்ம வந்து தேவனுக்காக டைமை ஒதுக்கணும். டைமை ஒதுக்கினா மட்டும்தான் நம்ம வந்து திரள் கூட்டத்திலேருந்து சீசர் கூட்டத்துக்குள்ளே வர முடியும். சீசர் கூட்டத்துக்கு வந்தால் தான் நம்ம தேவனுக்காக வல்லமையான ஊழியத்தை மற்றவர்களை சீசராக்கின்ற அந்த ஊழியத்தை வந்து தேவன் நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம டைம் கொடுக்கலன்னா எல்லாத்துக்கும் டைம் தான் முக்கியம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய சபைக்கும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பேஸ். அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. டைம் வந்து ஒரு பொன்னானதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவோம், நாட்களை வீணடிக்க வேணாம். கடைசியாக ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஒருத்தர் வந்து என்ன பண்ணான்னா ஒரு ஆற்று கரை ஓரத்தில் வந்து நடந்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். அவன் கால் தட்டி ஒரு சணல் மூட்டை வந்து கால் தட்டுந்தான். சணல் மூட்டில் பார்த்தானா நிறைய அதில் கூழாங்கல் போல் இருந்துதான். அப்போ அவன் என்ன பண்ணான்னா உட்காந்து ஒவ்வொரு கல்லையும் அவன் தூக்கி அந்த தண்ணியில் அந்த கரையில் வந்து வீசிக்கிட்டே இருந்தானா. அப்போ வந்து கடைசி ஒரு கைக்குத்து கல் தான் இருந்துதான். அது பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ஒன்று ஒன்றா அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டானா. வீட்டில் போய் பார்க்கும்போது அந்த ஒரு கல் மட்டும் அவன் பாக்கெட்டில் இருந்துதான். அப்போ அது நைட்டாக இருக்கிறதுனால அந்த நைட்டில் வந்து அது ஜொலிச்சு தான். ஐயோ என்ன இது ஜொலிக்குது அப்படின்னு எடுத்து அவன் அந்த கல்லை வந்து பார்க்கும்போது அது வைரக்கல்லாக இருந்துதான். ஐயோ நம்ம எல்லாத்தையும் வீண் அடிச்சிட்டோமே அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டானான். ஸோ அந்த கல் தான் வந்து நம்மளுடைய நேரம், அந்த சணல் மூட்டை தான் நம்மளுடைய காலம். ஸோ நம்மளுடைய நேரத்தை நம்ம வீணடிக்கக்கூடாது. தேவனுக்காக நம்ம வந்து கடந்த நாட்களில் செய்த தவறுகளை நினைத்து நம்ம நேரத்தை வீணடிக்காமல் வருங்காலத்தில் இருக்கிற காலங்களையும் நாட்களையும் நம்ம தேவனுக்காக பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படி கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த